ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற ஏலியன் ரோமுலஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல கெய்லி லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஃபெடே அல்வரேஸ். இவர் இதுக்கு முன்னாடி டோன்ட் பிரீத் ஈவில் டெட் அப்படிங்கிற படங்கள்லாம் எடுத்தவர். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி அவன் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஏலியன் சீரியஸ் அப்படிங்கிறது வந்து பல வருஷமா நம்ம இங்கிலீஷ் படங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒரு பார்ட் தான் வந்து இப்போ ஏலியன் ரோமுலஸ். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோயின் கெய்லி வந்து வெய்லாண்ட் யுட்டானியோட காலனில இருக்காங்க. வெய்லாண்ட் யுட்டானி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஏலியன் கிரியேச்சர்ஸை வந்து ரிசர்ச் பண்றக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனி. இப்போ இந்த காலனில ஹீரோயின் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த காலனில டே லைட்டே கிடையாது, அதாவது சூரிய வெளிச்சமே பார்க்க முடியாது 24 ஹவர்ஸும். இவங்க கூட இவங்க அடாப்ட் பண்ண ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு ஹியூமன் கிடையாது, ஒரு சயின்டிபிக் ப்ரோக்ராம் பண்ண ஒரு ரோபோட் அப்படின்னே வச்சுக்கலாம். இவங்க இந்த கான்ட்ராக்டை முடிச்சு வாகா அப்படிங்கிற ஒரு பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கான்ட்ராக்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்துல ரொம்ப கடுப்பான ஹீரோயின் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ்ல ஒரு டீகமிஷன்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று இருக்குது, எப்படியாவது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிளானட்டுக்கு நம்மளே போயிடலாம், எந்த கான்ட்ராக்டும் நம்ம இருக்க தேவையில்லை அப்படின்னு ஹீரோயினுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஹீரோயினோட தம்பி இருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் பண்ண ரோபோட், அவனோட ஹெல்ப் வேணும், அப்பதான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள என்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றாங்க. ஹீரோயின் கன்வின்ஸ் ஆகி போயிடுறாங்க. அங்க போயிட்டு இந்த ரோபோட்டோட ஹெல்ப் மூலமா உள்ள என்டர் ஆயிடுறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் தான் ரொமோலஸ். அது எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா, இந்த ஏலியன்ஸை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ற ஒரு ரிசர்ச் லேப் மாதிரியே பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா தெரிய வருது. அங்க நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க. ஸோ இது நமக்கு சரியா வரல, நம்ம பாட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் சும்மா இருந்த ஏலியன்ஸ் எல்லாமே உசுப்பேத்தி விட்டு எல்லாத்தையுமே வெளியே வர வச்சிடறாங்க. இப்போ இதுல இருந்து எல்லாரும் தப்பிச்சாங்களா, அவங்க நினைச்ச அந்த பிளானட்டுக்கு இவங்க போனாங்களா என்னங்கிறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு சைஃபை ஹாரர் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்தோட மேக்கிங் வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. அதனால சிஜி ஒர்க் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளே அந்த ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்த பக்காவே இவங்க பண்ணிருக்காங்க. கண்டிப்பா விஷுவலா உங்களுக்கு பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லீடா நடிச்ச கெய்லி, ரோபோட்டா நடிச்ச டேவிட் ஜான்சன், இவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டையை கிளப்பிருக்காங்க. குறிப்பா எமோஷனல் சீக்வன்ஸ்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங் ஃபேக்டர் வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலயும் கொஞ்சம் நிறைய டாக்கட்டிவ் போர்ஷன்ஸ் மாதிரி இருக்கவே இருக்காது. பிஜிஎமும் வந்து பட்டையை கிளப்பிருக்காங்க. படத்தோட பார்க்கும்போது சூப்பரா இருக்குது. இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் சலிப்பு தட்டிடும். என்னடா இது வந்துகிட்டே இருக்கு, இவங்களும் கொண்டுகிட்டே இருக்காங்க, தப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மறுபடியும் ஒன்று புதுசா ஒன்று கிளம்பி வரும். எண்டிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சினிமாட்டிக்கா முடிச்ச மாதிரி இருந்தது. இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அண்ட் ஏகப்பட்ட பிளட் ஷெட்ஸ் இருக்குது. குழந்தைங்களை கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போக முடியாது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஏலியன் சீரீஸ்ல இதுவும் ஒரு நல்ல சீரீஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சது. இதுக்கு முன்னாடி வந்த கோவனன்ட் ப்ரோமோத்தியஸை விட எனக்கு பர்சனலா இந்த படம் பிடிச்சிருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நம்ம ஊர்ல 23rd ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தேன். தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்க போகுது. நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.